வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்றைக்கி சூப்பரான ஒரு பியூட்டி ஹெல்த்தி ரெமெடி தான் பார்க்க போகிறோம். சீயக்காய் தூள் வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நாட்டு மருந்து கடையிலே கிடைக்குங்க. ஓனாகவே நம்மளுமே இந்த ஆவாரம் பூ, ரோஸ் பெட்டல்ஸ் இதெல்லாமே நம்மளே கூட சொந்தமாக காய வச்சு ரெடி பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். நான் அப்படி தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு தண்ணி ஊற்றி இப்போ குழச்சி காட்டியிருக்கேன் பாருங்கள். இதுவே நீங்கள் சாதம் வடித்த தண்ணியும் ஊற்றி இது மாதிரி சீயக்காய் பேஸ்ட் மாதிரி செஞ்சுட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சி குளித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு 1 கிலோ சீயக்காய் சேர்த்துருக்கேன். இதோட இன்க்ரீடியன்ட்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்படி நம்ம வாங்கிட்டு வர நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வர எல்லாத்தையுமே என்ன பண்ணணுன்னா, ஒரு தடவை நல்லா கொட்டி காய வச்சு சுத்தம் பண்ணிக்கோங்க. அதில் சின்ன சின்னதாக குச்சி, மண், தூசி இதெல்லாம் இருக்கும். இப்போ சீயக்காயை நல்லா இப்போ நான் புடச்சிட்டு அதில் இருக்க தூசியெல்லாம் எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்மளுக்கு அதை க்ளீன் பண்ணோன்னே நல்லா தெரியும், பார்க்குறதுக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். என்ன தான் டிசைனாக ஷாம்பு எல்லாம் மார்க்கெட்டில் வந்திருந்தாலும் ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி நலங்கு மாவு, சீயக்காய் இதெல்லாம் வீட்டிலே நம்ம பொம்பளை பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அது மனசுக்கும் ஒரு நிறைவாக இருக்குதுங்க. அதே சமயம் அதை போட்டு குளிச்சுட்டு வரும்போது பார்த்தா அந்த ஸ்மெல்லே நேச்சுரலாக இருக்குது. அது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். இப்போ 1 கிலோ சீயக்காய்க்கு 200 கிராம் வெந்தயம் எடுத்திருக்கேன், 400 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நான் இன்க்ரீடியனை நான் கீழேயும் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா ஒரு 2 நாள் நல்லா காய வச்சுருங்க. காய வச்சுட்டு இப்போ சீயக்காயெல்லாம் அரைக்கிறதுக்குன்னே தனியாக ஒரு மில்லு இருக்கும், அதில் போய் நீங்கள் அரைச்சிட்டு வரலாம். மிக்சிலையும் போடலாம். மிக்சியில் ரொம்ப கொரன்னு இருக்கும், மிக்சி ரொம்ப சூடாயிருங்கும்போது நம்ம இந்த மாதிரி ஹோம் ரெமெடி, இந்த மாதிரி ஹெல்த்தி இது சீயக்காய் இதெல்லாம் அரைக்கிறதுக்குன்னே எப்படியும் ஊருக்கு ஒரு மிஷின் இருக்குங்க. நீங்கள் அதை தேடி பிடிச்சி அதில் போய் அரைச்சி யூஸ் பண்ணுங்கள். இது பூலாங்கிழங்கு. இதுவும் நல்லா அழுக்கு போகிறதுக்கு, நல்லா பளிச்சுன்னு சைனிங்காக இருக்கிறதுக்காக உள்ளது. எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கிட்டு வந்ததை ஒரு தடவை சுத்தம் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துக்கோங்க. என் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வரும். இந்த பூலாங்கிழங்கையும் இப்போ சுத்தம் பண்ணி சேர்த்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காயை காய வச்சது. இதுவும் நாட்டு மருந்து கடையில் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். உங்கள்கிட்ட நெல்லிக்காய் சீசன் டைமில் கிடைக்கும்போது வாங்கி இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி காய வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம சீயக்காய் அரைக்கும்போது அது கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போதைக்கு கடையில் தான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா, கார்போக அரிசி. இது சம்மங்கி விதைன்னு சொல்லுவாங்க. இதுவும் நல்லா நிறைய மண்ணும் தூசியுமா இருந்துச்சு. இதையும் நல்லா புடச்சிட்டு சேர்த்துக்கங்க. எல்லாமே நான் 100 சேர்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா அடியில் நைஸ் மண்ணாக இருக்குது. நல்லா தட்டிட்டு இது கூட சேர்த்துருவோம். எல்லாத்தையும் நல்லா 2 நாள் 3 நாள் நல்லா சுள்ளுங்கிற வெயிலில் போட்டு காய வைங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது பூந்திக்கொட்டை. இது நம்மளுக்கு அந்த மேலே இருக்க தோல் மட்டும்தான் தேவைப்பட போகுது. அதில் உள்ளே இருக்க விதையை நம்ம எடுத்துடணும். இது கொஞ்சம் நொரை கொடுக்கக்கூடியது. எல்லாமே நல்லா இயற்கையாகவே தலையில் இருக்க அழுக்கெல்லாம் எடுக்கக்கூடியது. இது கொஞ்சம் நொரை கொடுக்கும். நான் எல்லாமே 100 தான் சேர்த்துருக்கேன். 1 கிலோ சீயக்காவுக்கு. பாசிப்பருப்பு 400 கிராம், வெந்தயம் 200 கிராமு. இது கூட வெட்டி வேறு 100 கிராம் சேர்த்துருக்கேன். நல்லா இதை கொஞ்சம் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. குட்டி குட்டி பீஸாக கொஞ்சம் கட் பண்ணி காய வச்சிங்கன்னா உங்களுக்கு மிஷினில் கொடுத்து அரைக்கும்போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இல்லைன்னா கொஞ்சம் அரைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே ரெடி பண்ணது. வேப்பலை. இது பன்னீர் ரோஸு. இது ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு மார்க்கெட்டில். 1/4 கிலோ வாங்கிட்டு அதில் இருக்க காம்பை மட்டும் எடுத்துகிட்டு அந்த பெட்டல்ஸை நல்லா காய வச்சுட்டேன். நான் நலங்கு மாவுக்கு நான் கடையில் தான் வாங்கியிருந்தேன். அதில் நிறைய மண், தூசி, குப்பையுமா இருந்துச்சு. அதனால நான் சீயக்காவுக்கு நம்ம நேச்சுரலாகவே இருக்கட்டும்ன்ட்டு நான் கடையிலேயே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு இது மாதிரி காய வச்சேன். கருவேப்பிலை ஊர்லேருந்து பறிச்சிட்டு அதையும் நல்லா வீட்டில் இருந்த கருவேப்பிலை தான் நல்லா நிறையா போட்டேன்.
ஆரஞ்சு பழத்தோல் இதுவும் போட்டிங்கன்னா இதில் சிட்ரிக் ஆசிட் இருக்குது. இதுவும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து தலையில் இருக்க இந்த பொடுகு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இருக்காது. அதனால் பழத்தை எடுத்துகிட்டு வெறும் தோல் மட்டும் அது கூட காய வச்சுருக்கேன். இது கூட வேப்பிலை, கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் ஏற்கனவே காய வச்சு நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காய வச்சு சேர்த்து வச்சுருந்தேன். எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புலேயே வந்து ஆவாரம் பூ இருந்துச்சு, அதுவும் பறிச்சிட்டு வந்தேன். அதே மாதிரி மகிழம்பூ ஊரில் இருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். அது மட்டும் இதில் காட்டலை, நான் தனியாக எடுத்துகிட்டு வந்து அதை வந்து இதோடு சேர்த்து அரைச்சிட்டேன். நீங்கள் வந்து மகிழம்பூ, காஞ்ச மகிழம்பூவும் அது கூட சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் செம்மையாக ஒரு அரோமா வரும். அது வந்து நம்ம தலைக்கு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்ல இயற்கையான ஸ்மெல் வரும். அதுக்காக தான் இப்போ வீட்டிலே இப்போ சீயக்காயெல்லாம் ரெடி பண்ணி பசங்களுக்கு கொடுத்து அதை இது பண்ணிகிட்ருக்கோம். என்ன தான் ஷாம்பு போட்டு குளித்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த சீயக்காயோட அந்த ஸ்மெல் வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காது. இதில் வந்து இந்த காஞ்சி போனதெல்லாம் இந்த இது கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை எல்லாம் இந்த இலையெல்லாம் வந்து நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என்னென்ன சேர்த்தேன் அப்படிங்கிறத. இதில் வந்து 1 2 கிடைச்சாலும் 1 2 ஸ்கிப் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வந்து தலைக்கு ஹெல்த்தியாக உள்ளது தான் இதில் எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். நல்லா எல்லாத்தையுமே 2-3 நாள் காய வச்சுட்டேன். இது தாங்க பாலக்கார ரவுண்டானாவில் இருக்கிற ஸ்ரீ வெங்கடேஷ் கிருஷ்ணா மில்லு. இதில் தான் நான் வந்து நலங்கு மாவும் அரைப்பேன், சீயக்காவும் இதில் தான் அரைச்சேன். இதில் இவங்கள்ட்டே வந்து அரைச்ச சீயக்காய் நலங்கு மாவு பவுடர்லாம் கூட வச்சுருப்பாங்க. இதான் அரைச்சிட்டு வந்தாச்சு. சூப்பராக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொடுத்துருக்காங்க. இது கூட நான் ஒரு 1/4 கிலோ அரப்பு பொடி வாங்கி அதில் சேர்த்துருக்கேன். அரப்பும் வந்து நல்லா தலையில் இருக்கிற அழுக்கை வந்து சுத்தமாக எடுக்கக்கூடியது, பொடுகு இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ இது வந்து நம்ம போட்டு அரைச்சோம்னா அந்த இதோட பறந்துருங்கிறதுக்காக நான் அரைச்சிக்கிட்டு வந்த பவுடரில் இந்த அரப்பு பொடியை இந்த சீயக்காவோட கலக்க போகிறேன். இப்போ கலந்து நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நான் கடை வச்சுருக்கப்ப செஞ்சது தாங்க. நலங்கு மாவும் சீயக்காய் பவுடரும் என்னோடய கடையில் இருக்கும் எப்பயுமே. இப்போயுமே என்னோடய கஸ்டமரெல்லாம் அதை கேட்டு வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ கூட என்னோடய கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு 1/2 kg எடுத்து வச்சுட்டு தான் மீதியை நான் வீட்டு யூஸ்க்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நான் கடையில் வந்து 100 கிராம், 200 கிராம், 1/4 கிலோ, 1/2 கிலோன்னு பேக்கெட் போட்டு சேல் பண்ணியிருக்கேங்க. யாருக்கும் வேணும்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நல்லா தலையில் நல்லெண்ணெய் வச்சு ஊற வச்சுட்டு நம்ம இதை வந்து தண்ணியிலையோ இல்லை சாதம் வடித்த தண்ணியிலையோ போட்டு நல்லா குழச்சிட்டு எண்ணெயை நல்லா ஒரு 1/2 மணி நேரம் வச்சு ஊற வச்சுட்டு இந்த சீயக்காயை போட்டு நல்லா தேய்ச்சி குளித்தோம்னா எண்ணெய் பிசுக்கும் போயிடும், தலையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடும், நல்லா சூப்பராக வாசமாக இருக்குங்க. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதேமாதிரி நம்ம சேனலில் நிறைய ட்ரெடிஷ்னல் ரெசிபி, நிறைய டிப்ஸு வீடியோலாம் இருக்குது. அதையும் போய் கிளிக் பண்ணி பார்த்துட்டு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு எதுவும் ரெசிபி, டிப்ஸு வீடியோ, பியூட்டி டிப்ஸ் இந்த மாதிரி எதுவும் வேணும்னாலும் என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. ஃப்யூச்சர் வீடியோவாக கண்டிப்பாக போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.